கோவை மாவட்டம் சூலூர் அருகே 10 வயது மாணவி கொலை வழக்கில் உரியவர்களை கைது செய்யக்கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர் நலனில் அவர்களின் பாதுகாப்பில் அக்கறை செலுத்துவதே நம் தமிழக வெற்றி கழகத்தின் அடிப்படை நிலைப்பாடுகளில் ஒன்று. மாணவி கடத்தப்பட்டு 24 மணி நேரமாகியும் கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் தொடர்ந்து திணறி வந்தனர். மேலும் மாணவியின் வீட்டிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் கண்ணம்பாளையம் குளத்தில் போலீசார் மாணவி தர்ஷினி உடலை இன்று மாலை 6 மணிக்கு கண்டறிந்துள்ளனர். இப்பவும் சொல்றேன், உறுதியா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், பெண்கள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பாதுகாப்பு நம் ஆட்சியில நம்பர் 1 இருக்கும். சிஎம் சார் கை முன்னாடி வை. நம் தமிழக வெற்றி கழகத்தின் அடிப்படை நிலைப்பாடுகளில் ஒன்று. இப்பவும் சொல்றேன், உறுதியா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், பெண்கள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பாதுகாப்பு நம் ஆட்சியில நம்பர் 1 இருக்கும். ஒரே ஒரு தடவை கெட்டாத்து பண்ணி பேசிக்கிறேன். நீ வேணா திட்டத்துக்கு ஆமா ஒரு தடவை இல்ல எத்தனை தடவை இந்த மட சினிமால தான் ஹீரோ, நிஜ வாழ்க்கையில் விஜய் ஒரு பயந்தாங்கோலி. நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். சினிமா கேட்போம், கேவலப்பையா கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டுக்கு வர்றேங்க. விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். கேட்போம். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். ஸ்டேட்மெண்ட் கொடுங்க விஜய் சார். சும்மா உள்ளேயே உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணாதீங்க. அது அரசியல் இல்ல. எல்லாத்துக்கும் மௌனம் காக்காதீங்க. சில இடத்துல பேசணும்னா பேசிதான் ஆகணும். எதுக்குமே மாறல. நீங்க வந்து இன்னொரு மாற்றம் கொண்டு வரல. நீங்க வந்த உடனே பெண்கள் பாதுகாப்பு தானே சார் முதல் குறையா உட போட்டனாலதான் இப்பெல்லாம் நடக்குதுன்னு பேசுற நாய்களா. சின்ன பிள்ளைங்க எல்லாம் எப்படி அட்ரஸ் பண்றாங்க? அவங்களுக்கு காரணம் இதானடா. தினம் தினம் உங்களுடைய இந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கு ஒரு முடிவு கட்ட. எதிர்கட்சிக்காரன் எப்படி கவுக்குறதுங்கிறத பத்தியே யோசிங்க. சாதாரண ஜனங்களை பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல த்ரிஷாவை நிப்பாட்டினா அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்றாங்க. எப்படி அவரை பத்தி கரண்ட் நியூஸ கரெக்டா சொல்றீங்க? நெட்ல பார்த்தோம் சாமி. ஏது இந்த குருவி பிடிப்பாங்க அந்த நெட்டா? இன்டர்நெட்ல. த்ரிஷாவல்ல த்ரிஷாவோட நாயை நிப்பாட்டினா கூட அவங்க ஜெயிப்பாங்க. ஏமா சிரிக்கிறீங்க? இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க. டெல் மீ. என்ன காரணம்னா ஓட்டு போடுறது மக்கள் கிடையாது, ஏவிஎம் மிஷின் தானே. பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்ப யார் வேணா ஜெயிக்கலாம்ல. நல்ல பிலாசபி பேசுறீங்க. இதே காரைக்குடி தொகுதியில அந்த பிரபு அண்ணால ஒரு கொலகார பையன் நம்மள புகழ்றான் போல இருக்கு. கொலகாரனுக்கு மக்கள் வாக்கு செலுத்தினாங்க அப்படின்னு கேட்கும் போதே ஒரு அசிங்கமாவும் கேவலமாவும் இருக்கு. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. நான் உச்சத்தை விட்டுட்டு வந்தேன்னு ஒரு மேடைக்கு மேடை சொல்றாரு. உச்சத்தை விட்டுட்டு வந்தவருக்கு த்ரிஷான்ற எச்சத்தை விட்டுட்டு வரணும்னு தெரியலையா? இது என்னோட கேள்வி. நீ கேட்டது கரெக்டான கேள்வி. அருமையான ஒரு முதலமைச்சரை கடவுள் நம்மளுக்காக உட்கார வச்சிருக்கிறாரு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இப்ப ஒரு வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள இது பண்ணல அது பண்ணல, என்னத்த குறைய கண்டாலுங்க நான் கேக்குறேன். நீ எல்லாம் மனசாட்சி இல்லாத ஒரு 9 வயசு பொண்ணு 5வது படிக்கிற ஒரு குழந்தைய தூக்கிட்டு போய் காட்டுக்குள்ள வச்சு ரேப் பண்ணி மர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சென்சேஷனலான நியூஸ். கொலை பண்ணி தூக்கி போட்டு போயிருக்காங்க கோயம்புத்தூர் சூலூர் கண்ணம்பாளையம் பகுதியில ஒரு குளத்துக்கரையில. இது வரைக்கும் இது சம்பந்தமான அக்யூஸ்ட புடிச்சிட்டாங்களா இல்லையா, இல்ல என்ன பண்ண போறாங்கிறது எந்த விதமான ஸ்டேட்மெண்ட் இல்ல. முதலமைச்சர் விஜய் எங்க? தூக்கி காட்டுங்களேன் ப்ரோ, தூக்கி காட்டுங்க. மக்கள் இவ்வளவு பெரிய போராட்டம் பாத்தீங்கன்னா இங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ, மக்கள் இவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ரூலிங் கவர்மெண்டா இருக்க எம்எல்ஏ இது வரைக்கும் வரல. நம்ம மாவட்டத்துக்கு இது வரைக்கும் 2 அமைச்சர் இருக்காங்க, அவங்க வரல. ரீல் போட்ட டிவி கூட எம்எல்ஏ எல்லாம் எங்க? நம்மள சுத்தி நிக்கிறானுங்களே, இவனுக்கு பூரா கொலகாரனுங்க. நீ ஒண்ணு பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துரு. திமுக ஆட்சியில் நடந்தப்ப நான் வந்தா பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொன்ன விஜய் எங்க போனார்? அவரு தூங்கிட்டு இருக்காரா? இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. படிக்கிற ஒரு பொண்ணு டாய்லெட் வசதி சரியா இல்லாம ஒரு அவசரத்துக்கு
காட்டு பக்கம் போய் ஒதுங்கினாங்களே, என்ன ஆச்சு? இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த பிள்ளைங்களை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சார்? அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? நேத்து குழந்தை காணாம போயிருக்கு. இதுவே ஒரு முதலமைச்சர் வீட்டுல உள்ள ஒரு பொண்ணு காணாம போயிருந்தா இவ்வளவு சுலோகம் தேடி இருப்பீங்களா நீங்க? இன்னொரு ஒரு 500 போலீஸ் வரைக்கும் தேடி இருக்க மாட்டீங்க. பதில் சொல்லுங்க சிஎம் சார். கடந்த ஆட்சியில அங்கொன்னும் இங்கொன்னுமா நடந்த கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமைகளை ஸ்டாலின் மேல பழிய சுமத்தி மிகைப்படுத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே, இப்ப சட்டம் ஒழுங்கு சரியாயிடுச்சா சார்? நீங்க ஆட்சிக்கு வந்த இந்த 10-15 நாள்லயே நடந்த பாலியல் வன்கொடுமைகள், கொலைகள் எத்தனை? சமீபத்துல கூட திருச்சியில ஒரு பையன் அந்த பார்க்ல வச்சு அந்த பொண்ணை துப்பாட்டாவால கழுத்தை நெரிச்சு அவ ஏறக்குறைய மயக்கமா இருக்கிற அந்த நேரத்துல கல் எடுத்து அவ தலையில அடி அடி நடிக்கிறான். அப்ப உங்களுடைய அந்த சிங்கப்படை, அந்த அதிரடிப்படை எங்க சார் போச்சு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. இப்படி கேட்கறது நியாயம் இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனா நீங்க கேட்டீங்களே சார், நியாயமா சார்? நீ எல்லாம் ஒரு மனுஷன். வேலு, பார்த்து பேசியா? நான் ஒரு நாட்டாம. அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். ஊழலை ஒழிக்க வந்த தூய சக்தின்னு சொல்லிட்டு அதிமுகவை உடைச்சு 25 எம்எல்ஏக்களை குதிரை பேரம் பேசுனது எந்த வகையில சார் நியாயம்? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஊழலுக்கு பேர் போன செங்கோட்டையனை உங்க கூட வச்சுக்கிட்டு, அதுவும் பினான்ஸ் மினிஸ்டரா உங்க கூட வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிப்பேன்னு சொல்றது நிச்சயமா காமெடி தான். என்ன ஒண்ணு, என்ன மாப்ள அடிச்சாங்களா? ஓ, அடிச்சேப்டாங்களா? நான் இங்க ஈரோடு ஜிஹெச் வந்திருக்கிறேன். அதாவது ஆதார் கார்டுல அட்ரஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்றதுக்கோசரம் இங்க வந்தேன். இவங்க வந்து ஒரு ஆளுக்கு வந்து 300 ரூபாவாமா சேஞ்ச் பண்ணி டாக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 300 ரூபா கொடுக்க விடுவாமா. அப்ப வந்து 3 பேத்துக்கு மாத்ததுக்கு வந்து 900 ரூபா. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் வரோம். வந்து இங்கேயே நீங்க வந்து உங்க திருட்டுத்தனத்தை கேவலமா இப்படி காமிக்கிறீங்களே, நிஜமா நல்லா இருக்குதா? அங்க முன்னாடி ஒரு ஆளை உட்கார வச்சிருக்காங்க. அந்த ஆளை அப்படியே வாய் கூசாம கேக்குறான், கண்ணு ஒரு ஆளுக்கு 300 ரூபா வேணா உனக்கு நான் பண்ணி கொடுக்குறேன், அவங்க 2 பேத்தையும் வந்து அப்புறமேல வந்து வர சொல்லி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ இது ஒரு யோசிக்கிறதே இல்ல. ஒரு கவர்மெண்ட் வேலை ஹாஸ்பிட்டல் இருக்கிறோம், இந்த மாதிரி யோசிக்காமலே அந்த ஆளு கேக்குறான். நான் செஞ்ச இந்த உதவிக்கு ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில நல்ல பாப்புலாரிட்டி வரும்ல. மாட்டிக்கிட்டா பேப்பர்ல கூட வரும். மாட்டிக்கிறதா? வாட் யூ மீன்? அதாவது பத்திரிகாரங்கிட்ட இந்த மேட்டர் மாட்டிச்சுன்னா பேப்பர்ல கூட வரும். அப்படி சொன்னியா? நான் 3 பேத்துக்கு எவ்வளவு? டாக்டர் ஃபீஸ் 300 ரூபாமா. டாக்டர் ஃபீஸ் 300 ரூபாங்களா? ஒரு கை எழுத்துக்குங்களா? ஒரு அரை மணி நேரம் தான் டாக்டர் இருப்பாரு. இல்ல நீ 4 தான் பண்ணுவாங்க. கம்மி பண்ணி கேட்டு பாக்கமா. 3 பேரே நேர்ல வரணுமா? போய் நம்ம டாக்டர் பேர் கொடுப்பா. 3 பேத்துக்கு 900 ரூபா ஆகுங்களா? டாக்டருக்கே தான் எனக்கு இல்ல. நக்கல்யா அவனுக்கு. என் மக்களே, என்ன மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா சாராயத்தை வர வைப்பேன். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. பாலா சரக்கா? இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக்.